எல்லாருக்கும் எனக்கு பாருங்க பார்த்துக்கிட்டே உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி ப்ரோட்டீன் ரிச் சோயா சங்க்ஸ் பெப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது சாதத்தோடையும் நல்லா இருந்துச்சு, சப்பாத்தியோடையும் நல்லா இருந்துச்சு, தோசையோடையும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் நிறையா ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க, டொமேட்டோ பியூரி அதையும் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் வீட்டில் அரைச்சிக்கிற மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறமா அதை எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சோயா சங்க்ஸை வந்து வெந்நீரில் ஊற வச்சு அதை புழிஞ்சு எடுத்திருக்கேன், அதையே இதில் போட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் சூப்பராக சோயா சங்க்ஸ் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் வந்து பெப்பரும் சோம்பும் நாங்கள் வீட்டில் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சோயா சங்க்ஸ் பெப்பர் கிரேவி ரெடிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.